வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். அரிக்கன்மேடுவை சுற்றுலா தலமாக மாற்றும் பணி வேகமாக நடக்க வாய்ப்பில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி வருத்தத்துடன் பேச்சு. சமரசமற்ற தன்மையும் மக்களுக்காக சிறை செல்ல தயாராகி இந்த மக்களுக்காக உரிமையை மீட்டு தந்தால்தான் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியும். நடிகர் விஜய் குறித்து இயக்குனர் கௌதமன் புதுவையில் பேட்டி. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா புதுவை அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுவை மணக்குள விநாயகர் கோயிலில் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. அரிக்கன்மேடுவை சுற்றுலா தலமாக மாற்றும் பணி வேகமாக நடக்க வாய்ப்பு இல்லை என்றும், ஏனெனில் புதுச்சேரி நிர்வாகம் அது மாதிரி உள்ளது. இதை சிரமப்பட்டு செய்கிறோம். கடந்த 2003இல் தொடங்கினோம். தற்போது 2025 ஆகிவிட்டது. எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று பாருங்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். பெருங்கடல் வள மையம், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆசிய ஆய்வுகள் நிறுவனம், இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம், புதுச்சேரி அரசின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை, சுற்றுலாத்துறை ஆகியவை இணைந்து அரிக்கன்மேடு ஒரு பிந்தைய காலனித்துவ இந்திய பெருங்கடல் வரலாறு மற்றும் தொல்லியல் என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், அரிக்கன்மேடு குறித்து புதுச்சேரியில் இருக்கும் பலருக்கு தெரியுமா என்பது சந்தேகம்தான். இதன் சிறப்பை அறிந்தோர் குறைவானோர்தான். புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் வரலாற்று பூர்வமான மாநிலம். இதில் அடங்கியுள்ள தொன்மையான தொல்லியல் சிறப்பை ஆராய்ந்து வெளியே கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். பண்டை காலத்திலிருந்து புதுச்சேரியில் வணிகம் நடந்துள்ளதை அறியும் போது புதுச்சேரி நாகரிகத்தை உணர முடிகிறது. புதுச்சேரியிலிருந்து நூலை துணிக்காக அக்காலத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்பியுள்ளோம். அரிக்கன்மேட்டை ஆராய ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துள்ளனர். அரிக்கன்மேடு கண்டறியும் முன்பு புதராக இருந்தது. நான் இன்னும் அந்த இடத்துக்கு செல்லவில்லை. சிறந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும். அது பெரிய அளவுக்கு வரவில்லை. சுற்றுலா பயணிகள் பார்த்து அறியும் அளவுக்கு அரசு முயற்சி எடுத்து வருகிறது. பழமையான கட்டடங்களை வைத்து சுற்றுலாவை வெளிநாட்டில் மேம்படுத்துகின்றனர். நமது முன்னோர்கள் எப்படி இருந்தனர் என்பதற்கு அரிக்கன்மேடு உதாரணம். அரிக்கன்மேடு பழமையான கலாச்சாரத்தின் பிம்பம். அதை பெரிய சுற்றுலா இடமாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறோம். உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் நாம் எடுக்கும் இப்பணி வேகமாக நடக்க வாய்ப்பில்லை. புதுச்சேரி நிர்வாகம் அது மாதிரி. இன்று நினைத்தால் நாளை வராது. இதை சிரமப்பட்டு செய்கிறோம். கடந்த 2003இல் தொடங்கினோம். தற்போது 2025 ஆகிவிட்டது. எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று பாருங்கள். சுற்றுலா பயணிகள் சென்று வந்து தொன்மையான புதுச்சேரியை அறியும் வகையில் இதுவரை உருவாக்கவில்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி வருத்தத்துடன் கூறினார். தொன்மையான ஒரு நிலை உருவாக்கியிருக்குமான்னு சொன்னா இல்லை. அந்த முயற்சி நீங்கள் எடுத்திருப்பது இந்த தேசிய கருத்தரங்கை கொண்டு வந்திருப்பது உண்மையிலே எனக்கு மிகவும் முயற்சி கொடுக்கக்கூடிய ஒன்று. இன்னைக்கு எத்தனையோ செய்திகள் புதுச்சேரியில் பழமையான செய்திகளை வெளியில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. மாநில அமைச்சர் சொன்னது மாதிரி இங்க நிறைய வரலாற்று செய்திகள் தான் இருக்கு. அதை என்னுடைய கண்காவல் பேரசுதான் இருக்காங்க, நிறைய எழுதுறாங்க, சமூகம் எழுதுறாங்க. இந்த மாதிரி கருத்தரங்கு வரும்போது இன்னும் அது சிறப்பா இருக்குது. அதாவது நம்ம நாட்டு விடுதலைக்காக எப்படி பூச்சேரி இருந்திருக்கிறது ஒரு பகுதியா இருக்கு, ஒரு சிறிய பகுதி. இந்த பகுதி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது என்று உலகத்திற்கு தெரிய வேண்டிய மிக அவசியமான ஒன்று. அதையெல்லாம் வரும்பொழுது இன்னும் சுற்றுலா மேம்பாடு என்பது மிக சிறப்பாக இருக்குது. என்ன இருக்கின்றது, அதற்கு நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சமரசமற்ற தன்மையும் மக்களுக்காக சிறையும் செல்ல தயாராகி இந்த மக்களுக்காக உரிமையை மீட்டு தந்தால்தான் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியும். இதை விஜய் செய்தால்தான் அந்த உச்சமான நாற்காலியில் உட்கார முடியும் என இயக்குனரும் நடிகருமான கௌதமன் கூறியுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை இன்று அவரது இல்லத்தில் படையாண்ட மாவீரா படத்தின் முன்னோட்டத்தையும் பாடல்களையும் அதன் இயக்குனரும் நடிகருமான கௌதமன் காண்பித்தார். படக்குழுவினருடன் அவர் ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். படையாண்ட மாவீரா திரைப்படம் விரைவில் வெளியாகிறது. நல்ல முறையில் இயக்கியிருக்கிறார்கள். நல்லா வரும் என்று தனக்கு நம்பிக்கை உள்ளது. அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இத்திரைப்படம் தயாரித்துள்ளனர். அவர்களின் நோக்கம் பாராட்டத்தக்கது என்று கூறினார் முதலமைச்சர் ரங்கசாமி. அதைத் தொடர்ந்து இயக்குனரும் நடிகருமான கௌதமன் செய்தியாளர்களை சந்தித்தார். முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து படத்தின் முன்னோட்டத்தை, பாடல்களை காண்பித்தோம். அவர் பார்த்து ரசித்தார், வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்தார். பண்ருட்டி, விருத்தாசலம், நெய்வேலி, அரியலூர், கும்பகோணம் பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்தினோம். மிக முக்கியமான நடிகர்கள் சமுத்திரகனி, சரண்யா உட்பட பலரும் நடித்துள்ளனர். ரூபாய் 13 கோடியில் எடுத்துள்ளோம்.
உண்மை வரலாற்றை மட்டுமே படமாக எடுக்கிறேன். சந்தனக்காட்டில் வீரப்பன் வரலாறு எடுத்தேன். அடுத்து தமிழரசன் வரலாறும் வரும். பின்னர் பிரபாகரன் வரலாற்றை எடுக்க உள்ளேன். அதற்கு முக்கியமாக இப்படைப்பை எடுத்துள்ளோம் என்றார். தொடர்ந்து நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது பற்றி கேட்டதற்கு, காலம் காலமாக திரையுலகத்திலிருந்து அரசியலுக்கு நடிகர்கள் நடிகைகள் தொடர்ந்து வருகிறார்கள். வந்தோருக்கு பெரும் வரவேற்பு எப்போதும் தமிழ் இனம் தருகிறது. இந்த வரவேற்பு வாழ்த்தலுக்கு உரியது. மண்ணுக்கான தலைவராக தகுதிப்படுத்தி கொண்டு ஒரு சிலர்தான் திரைத்துறையில் இருந்து வந்து நிலைத்துள்ளனர். பெரும் உழைப்பும் சமரசமற்ற தன்மையும் மக்களுக்காக சிறையும் செல்ல தயாராகி இந்த மக்களுக்காக உரிமையை மீட்டு தந்தால்தான் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியும். அந்த உச்சமான நாற்காலியில் உட்கார முடியும். வருவது இயல்பானது. அர்ப்பணிப்பான உழைப்பால் தான் தக்க வைத்து கொண்டு அந்த உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும். அதையும் செய்தால் இந்த மண்ணுக்கு நல்லது என்றார் இயக்குனர் கௌதமன். வந்தவங்களுக்கு வரவேற்புங்கிறது எப்பவுமே தமிழ் இனம் பெருத்த ஒரு வரவேற்பு கொடுக்குது. அது போலவே இந்த வரவேற்பு வாழ்த்துதலுக்குரியது. ஆனால் ஒரு மண்ணுக்கான தலைவனாக தன்னை தகுதிப்படுத்திக்கிறதுங்கிறது, இது எத்தனையோ தலைவர்கள் தமிழ் திரையுலகத்திலிருந்து வந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் நிலைச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில பெரும் உழைப்பும் நேர்மையும் சமரசமற்ற தன்மையும் மக்களுக்காக வழக்கு மட்டுமில்ல சிறைக்கும் செல்ல தயாராகி இந்த மண்ணுக்கான மக்களுக்கான உரிமையை மீட்டு கொடுக்கறதுனால மட்டும்தான் அவங்க அதிகாரத்தை நோக்கி நகர முடியும். அந்த உச்சமான நாற்காலியில உட்கார முடியும். அதனால வருவது வாழ்த்துவது இதெல்லாம் இயல்பானது. அதை தக்க வைத்துக் கொண்டு உயர்ந்த இடத்துல போய் உட்கார்றதுங்கிறது அது அர்ப்பணிப்பான உழைப்பால மட்டும்தான். அதையும் அவர் செய்யணும். செய்தா அவருக்கும் நல்லது, இந்த மண்ணுக்கும் நல்லது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி ஒதியஞ்சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம் என்கிற ஏகேடி, சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் ரமேஷ் என்கிற கேஎஸ்பி, லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் மிகவும் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயிலின் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் மணக்குள விநாயகருக்கு பல்வேறு வாகன அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் ஊஞ்சல் சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் கொண்டு வரப்பட்டு ஊஞ்சல் சேவையில் வைக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு மணக்குள விநாயகரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அண்ணாநகர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்குள் அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று இருந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகரப்பகுதியான அண்ணாநகர் வீட்டு வசதி வாரிய அலுவலகம் அருகே தனியாக நின்றிருந்த காரில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி பொதுமக்கள் உருளையன்பேட்டை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கார் கதவை திறந்து பார்த்தபோது காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் அண்ணாநகர் அருகே உள்ள கேசிநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவரான ராமு. இவர் தனக்கு சொந்தமான காரில் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற அன்னை வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்ற விழாவிற்கு சென்று 30ஆம் தேதி வழக்கம்போல் அவர் கார் நிறுத்தும் இடமான வீட்டு வசதி வாரியம் அருகே தனது காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். கடந்த 15 நாட்களாக காரை அவர் அங்கிருந்து எடுக்கவில்லை. இந்த நிலையில் அவரது காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் காருக்குள் எப்படி ஆண் சடலம் வந்தது, யாரேனும் கொலை செய்து உள்ளே போட்டுவிட்டு கொன்றார்களா என்பது குறித்தும், காரின் உரிமையாளரான ஆட்டோ டிரைவர் ராமு இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாமா அல்லது தனியாக நின்றிருந்த கார் என்பதால் யாருக்கும் தெரியக்கூடாது என எண்ணி
தற்கொலை செய்திருக்கலாமா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் காருக்குள் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில சிந்தனை அமர்வு கூட்டம் ஹோட்டல் அண்ணாமலையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில சிந்தனை அமர்வு கூட்டம் ஹோட்டல் அண்ணாமலையில் மாநில தலைவர் ராமலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ், மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெகவால், மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்படுவது, தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது, பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியை அனைத்து கிளைகளிலும் நடத்துவது மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட், செல்வம், தீபாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, வெங்கடேசன், VMC கணபதி மற்றும் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், மாநில பொருளாளர், மாநில துறை தலைவர்கள், மாநில அணி தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் நலவழித்துறை சார்பில் மாநில ரேபிஸ் நோய் தடுப்பு திட்டத்தின் சார்பில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக வெறிநாய்க்கடி நோய் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக ஆட்டோ மைக்கிங் வாயிலாக பொதுமக்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் பற்றிய விழிப்புணர்வையும் மற்றும் நாய் கடித்தவுடன் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள பொதுமக்களுக்கு ஆட்டோ மூலம் சுகாதார கல்வி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோ மூலம் விழிப்புணர்வு சேவையை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன், புதுச்சேரி மாநில ரேபிஸ் நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் குணேஸ்வரி, மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி மருத்துவர் விவேகானந்தா மற்றும் ரேபிஸ் நோய் திட்ட ஆலோசகர் டாக்டர் முரளிதரன் முன்னிலையில் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோ விழிப்புணர்வு மூலமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் சென்று வெறிநாய்க்கடி நோய் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த வாகனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நாய் அல்லது பிற விலங்குகள் கடித்தவுடன் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்வதன் மூலமாக ரேபிஸ் என்ற கொடிய நோயை நம் மாநிலத்திலிருந்து அகற்ற அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்று தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணையின்படி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 117வது பிறந்தநாளை முன்னிட்டு வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் அவர்களின் ஏற்பாட்டின்படி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் MLA கணபதி முன்னிலையில் வானூர் BDO அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிளியனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன், கிளியனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார், வல்லம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ், ஓலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீராமலு, மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள் சிவராமன், மனோகர், வேலு, ராமு, சதீஷ் மற்றும் கிளை செயலாளர்கள், உள்ளாட்சி மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறுபான்மையினர் அணியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறுபான்மையினர் அணி புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பின்னர் அவர்கள் வாழ்த்து பெற்றனர்.
இந்த நிகழ்ச்சியின் போது மாநில தலைவர் இக்பால் பாஷா மற்றும் சிறுபான்மையின் மாநில பொதுச் செயலாளர் அபேல், மாநில துணைத் தலைவர்கள் சான் என்ற சான்வாஸ், ராஜ், முகமது ஜாவுதீன், அப்துல் ரஹ்மான், மரிய சுசேராஜ், ஜோசப் மெர்சல், முகமது அசன், ஜவாஹிர் புஸ்தா மீன் மற்றும் தொகுதி தலைவர்கள் செந்தில் ரமேஷ், காரைக்கால், நிறைவி திருப்பட்டினம் ஜெயராமன், முகமது யூசுப், அமிர்தம் அலெக்சாண்டர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது மாநில தலைவர் இக்பால் பாஷா, என்ஆர் காங்கிரஸ் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் செந்தில் உட்பட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அகில பாரத இந்து மகா சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அகில பாரத இந்து மகா சபா சார்பில் போதைப்பொருள் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று நிறைவு பெற்றது. இந்த பேரணி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை போதைப் பழக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காகவும் சமூக நலனுக்கான புதுச்சேரி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை காவல் கண்காணிப்பாளர் சுருதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த பேரணியில் புதுச்சேரி மாநில அகில பாரத இந்து மகா சபாவின் தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். நில்லு போகுது, எங்கே நில்லு. புதுச்சேரி தனியார் மருத்துவமனை சார்பில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் மூளை அறுவை சிகிச்சை பற்றிய தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் டாக்டர் ரூபேஷ்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மருத்துவத்துறையில் பாதுகாப்பான மூளை அறுவை சிகிச்சை பற்றியும் கடந்த சகாப்தத்தில் நரம்பில் அறுவை சிகிச்சை மாற்றத்தை பற்றியும் எடுத்துரைத்தார். நவீனகால தொழில்நுட்பம் இந்த மூளை அறுவை சிகிச்சைக்கு எவ்வாறு உதவுகிறது என்பது பற்றியும் இந்த தொடர் மருத்துவ கருத்தரங்கில் டாக்டர் ரூபேஷ்குமார் விளக்கி கூறினார். முன்னதாக தனியார் மருத்துவமனையின் திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு விருந்தினர் மேலும் கௌரவிக்கப்பட்டார். முன்னதாக தனியார் மருத்துவமனையின் திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்று பேசி சிறப்பு விருந்தினரை கௌரவித்தார். தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்க ஏற்பாடுகளை டாக்டர் ரங்கநாத் தலைமையில் தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த ஊழியர்கள், நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் 46.20 லட்சம் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணியை அங்காளன் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ரூபாய் 46.20 லட்சம் செலவில் ரெட்டியார் நகரில் உட்புற சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் பிள்ளையார் கோயில் வீதியில் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் தனசேகர், பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரிக்கன்மேடுவை சுற்றுலா தலமாக மாற்றும் பணி வேகமாக நடக்க வாய்ப்பில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி வருத்தத்துடன் பேச்சு. சமரசமற்ற தன்மையும் மக்களுக்காக சிறை செல்ல தயாராகி இந்த மக்களுக்காக உரிமையை மீட்டு தந்தால்தான் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியும். நடிகர் விஜய் குறித்து இயக்குனர் கௌதமன் புதுவையில் பேட்டி. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா புதுவை அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுவை மணக்குள விநாயகர் கோயிலில் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது.